சில பல ஆண்டுகளாக வந்து சந்திப்பார், பேசுவார், போவார். பல்வேறு பத்திரிகைகளில் இப்போது சிஆர் பாஸ்கர் சொல்கிறாரு, நீதியின் குரலில் கூட இருந்தார் சமீபத்திலெல்லாம். மக்கள் ஆணையத்தில் இருந்தாருன்னு நம்ம பொறுப்பாசிரியர் மோகனவேலன் சொல்லித்தான் எனக்கு தெரியும். ரவி இறந்தது கூட தெரியாது. அதுக்கப்புறம் சரி, இன்று மாலைனா வந்து போகலாம், வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக, ஒரு நினைவுக்காக. என்னன்னு சொன்னால், ஒரு முழுமையாக ஒரு பத்திரிகை துறையிலேயே அவர் தனியாக ஈடுபட்டு முன்ன போகிறது என்பது இல்லாமல் ஒவ்வொருத்தருடனும் பணியாற்றினார். பல்வேறு எல்லோருக்குமே சென்னைக்குள்ள ஜூபிட்டர்னா தெரியும் என்ற அளவுக்கு செயல்பட்டார். இப்போ அவருடைய மறைவு என்பது நண்பர்கள் சுட்டிக்காட்டின மாதிரி அவருடைய மகனுக்கு நடந்த நிகழ்வே அவரை பெரிய அளவுக்கு பாதிச்சிருக்கு. உடலை, உள்ளத்தை எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு நாம் எல்லோரும் நினைவு கூட்டம் நடத்தும் அளவுக்குன்னு சொன்னால், ஜூபிட்டர் இருந்தாருன்னா வேற யாருக்கும் நிகழ்ந்தால் இதிலெல்லாம் இறங்கி ஓடியாட்டு இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு தன்மை உள்ளவர். அப்படிப்பட்டவருக்கு இப்படி ஒரு நாம் கேட்டுக்கொள்வதே எல்லோரிடமே, அரசாங்கத்தில் இருந்து என்னென்ன ஒரு பத்திரிகையாளருக்கு அவருடைய மறைவை ஒட்டி குடும்பத்திற்கு வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் அணுகுங்க. அது போன்ற உதவிகள் செய்யப்பட வேண்டியது முக்கியம். தவிர ஊடகவியலாளர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய உடலை கவனிப்பது என்பது அநேகமாக இல்லாமல் இருக்குது. அது போன்ற விஷயங்களையும் கவனிங்க. ஏன்னா இன்னைக்கு ஊடகங்கள் என்பதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக உலகத்தில் பார்ப்பதற்கு ஊடகவியலாளர் அச்சு ஊடகம், காட்சி ஊடகம், அதுக்கப்புறம் சிறு பத்திரிகைகள் என்றால் ஒரு பிரபலமோ ஒரு பெருமையோ இருக்கலாம். ஆனால் அரசாங்கத்தினுடைய அணுகுமுறையும் சரி, உள்ளதை உள்ளபடி சொல்வதற்கு முடிகிறதா என்ற கேள்விக்குறிதான் இப்போ முக்கிய நீரோட்ட ஊடகங்களாக இருக்கட்டும், அச்சு ஊடகம், காட்சி ஊடகம்லாம், மெயின் ஸ்ட்ரீம்னு தமிழில் சொல்வீங்களா, அதுவாக இருக்கட்டும். அதுபோல் மற்ற இன்னைக்கு சமூக ஊடகங்கள்னு சொல்லி போட்டு வந்த செய்திகள் தான் உண்மையும் பொய்யும் கலந்து பல செய்திகளையாவது வெளிப்படையாக கொண்டாடுறாங்க. ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்று சொல்வதில்லையோ, இது போன்று அரசாங்கத்திடம் அக்ரெடிஷன் வாங்கிய ஊடகவியலாளர்கள் ஊடகங்களோ எந்த ஒரு ஆழமான உண்மை செய்திகளையும், குறிப்பாக அரசாங்கம் செய்யக்கூடிய பிழைகளையோ தவறுகளையோ சுட்டிக்காட்டி கேள்வி கேட்கக்கூட கூடாது என்ற வாய்ப்பூட்டு முறையா சரியா, அதில் ஒரு பெரிய போட்டி இருக்குல்ல, டெல்லிக்கும் சென்னைக்கும் ஒரு போட்டி. யார் வெல்வது, வாயை மூடுவதில் யார் வெல்வது அப்படின்ட்டு ஒரு போட்டி இருக்கு. அப்படிப்பட்ட போட்டிக்கு மத்தியில் தான் எதிர்நீச்சலாக கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூக ஊடகங்கள்னு சொல்லி தப்பான செய்திகளையும் சேர்த்து போடக்கூடிய வாட்ஸ்அப்புகள் தான் முன்னால் வந்துடுது என்ற அளவுக்கு நிறைய பேர் என்னன்னு சொன்னால் இந்த காப்பி பேஸ்ட் என்று செய்வதில் ஊடகவியலாளர்னு சொல்லிக் கொள்வதெல்லாம் நற்பெயரை கொடுக்காது. அதுவும் கூட இருக்கக்கூடிய பிழைகளையும் கவனிக்க வேண்டியிருக்கு. அலைந்து திரிந்து ஆழமாக கண்டுபிடித்து புதிய விஷயங்களை கொண்டு வருவது என்பதாக ஒரு காலத்தில் ஊடகங்கள் இருந்துச்சுல்ல, ஒரு காலத்தில் அப்படி இருந்துச்சு ஊடகங்கள்லாம் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அளவுக்கு நம்ம நிலைமை ஆகி போச்சு. அப்படி இருக்கும் ஒரு காலத்தில் நாம் நம்முடன் பயணம் செய்த ஒரு நண்பரை இழந்திருக்கிறோம். அவர் உள்ளபடியே என்ன எல்லோர்ட்டையும் ஒவ்வொருத்தரையுமே நல்ல முறையில் பழகக்கூடிய ஒருவர். அவருக்காக, அவர் குடும்பத்திற்காக என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான பணிகளில் மற்றவர்களும் நண்பர்களும் இறங்கி ஈடுபடணும். அரசாங்கத்திலிருந்து பத்திரிகையாளர் கொடுக்கக்கூடிய விஷயங்களை கூட, சலுகைகளை என்ன ஏதுன்னு இந்த சிஆர்பி மாரி ஆள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம்ல அரசாங்கத்தில். அதனால் பல்வேறு தொடர்புகளையும் பயன்படுத்தி அதை உதவி செய்யணும் என்பது இப்போ உடனடியாக. அதே சமயத்தில் நம்ம ஜூபிட்டர் ரவியை பற்றி இன்னும் ஆழமாக, என்ன நான் நெருக்கமாக அவருடன் தொடர் பயணத்தில் இல்லாதவன், இருக்கிறவங்க அதையும் சொன்னால் கூட அவரை பற்றி மேலும் கூட நாம் புரிந்து கொள்ள வருவோம். நன்றி.